காற்று ஃபில் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையும் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த சைனா ஏர் பம்புன்னு சொல்லுவாங்க. அதோட கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைக்கிள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தருவாங்க. இல்லை 2 டைப்பில் இருக்குங்க. இந்த மாதிரி இதுனா நம்ம வந்து பைக்லேயும் வந்து அழகாக வந்து மாட்டிக்கலாம், சைக்கிளையும் வந்து அழகாக வந்து மாட்டிக்கலாம். அதுபோக வந்து இந்த கனெக்டர்னால இந்த மாதிரி தான் தந்திருப்பாங்க. இதை நம்ம ஏர் பம்பில் வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரி ஓகே, இதை வந்து ஒன்று வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அந்த இதில் அளவு வந்து பார்க்கணும். நம்மளுக்கு பைக்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்க செக் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண முடியும். சரி ஓகே, அதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அடுத்து அது எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி குழாயை வந்து நம்ம டியூபோட கனெக்ட் பண்ணுற ஓஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிருச்சு. அந்த ஏர் பம்போட சேர்த்து வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து அழகாக வந்து சைலன்சரில் வந்து கனெக்ட் ஆகிடுதுங்க. இது வந்து கரெக்டாக டைட்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிருச்சு. ஸோ அதனால் வந்து இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு சுத்தமோல வந்து அது கரெக்டாக வந்து அந்த இது வந்து பிடிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளுக்கு கொஞ்சம் கூட காற்று வந்து லீக்கேஜ் வந்து ஆகாதுங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிருச்சு. அதுக்கடுத்து இந்த இதை வந்து நம்ம வந்து பைக்கோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வந்து அடித்து வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் வந்து காற்று அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இதில் உள்ள காற்றை வந்து நம்ம வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து காற்று வந்து வெளியே போகுது. சரி ஓகே, இப்போ வந்து பாதி காற்று அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வண்டியை. சரி ஓகே, இதில் வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து காற்று கொஞ்சம் கூட இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா திருக்கி விட போகிறோம். இதில் எப்படி வந்து வருதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால் லைட்டாக தாங்க வரும். ஆக்சிலேட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதை வந்து நல்லா பிரேக் வந்து பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அதில் ஃபுல்லாக புகை நல்லா தெரியுதுங்க. புகையாக வந்து உள்ளக்க இருக்குது. காற்று ஃபில் ஆகுதுங்க. இப்போ எடுத்தனே காற்று வந்து லீக் ஆகுது. எதுக்காகனா அது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போல தான் எடுக்கணும். இப்போ வந்து காற்று வந்து நல்லா ஃபில்லாக இருக்குது. எனக்கே தெரியுது, நல்லா வந்து ஃபில் ஆகிடுச்சு. எதுக்காகனா இது வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ண உடனே வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து நிப்பாட்டின உடனே இதில் வந்து காற்று வந்து வெளியேறுதுங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆக்சிலேட்டர் திருக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து பார்த்து வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஆனால் வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் வந்து காற்று வந்து ஃபில் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது எக்ஸல்னால் வந்து நான் வந்து அதை ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா வெளியேறுது லைட்டாக. நம்ம வந்து அது கரெக்டாக வந்து எடுக்கணும். ஆனால் வந்து காற்று வந்து பாருங்கள் நல்லா வந்து ஃபில் ஆகிருக்கு. பக்கத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்து விட்டதுக்கு இது வந்து நல்லா ஃபில் ஆகிருக்கு. இதிலேருந்து வந்து இதுவே பயங்கர ஹீட் ஆகிடுச்சிங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இன்னும் பெரிய வண்டினா இன்னும் ஈஸியாக வந்து அடிக்கலாம். சரி ஓகே, எமர்ஜென்சிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பரவலாமல் இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி காற்று அடிச்சுட்டு நம்ம நல்லாட்டம் வந்து பேய்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நான் ஓட்டி பார்க்குறேன். ஃபுல்லாக அடிச்சது. இதில் வந்து கரெக்டாக உட்காந்தோம்னா காற்று வந்து லைட்டாக அமுங்க தான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் இதில் இல்லை. எனக்கு அது மட்டும் தெரியும். இந்த லைட்டாக இதாக இருக்குது. ஆனால் இது ஓகே, ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காற்றே இல்லாததுக்கு இது வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்க, ஓட்டிகிட்டு வந்து பேய்க்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இது ஒரு எமர்ஜென்சிக்கு இது ஒரு ஏர் பம்ப் வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு வந்து சிம்பிளாக இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து டிவிஎஸ் 100 XL இதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகுதுங்க காற்றடிக்கிறதுக்கு. ஸோ நார்மல் பைக்கு, அதாவது நம்ம ஒரு ரேஸ் பைக்காக வச்சுருக்கோம், கொஞ்சம் பெரிய பைக்காக சிசி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆயிரும். ஆனால் இதில் வந்து ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமுங்க. இது இந்த மாதிரி ஒன்று செஞ்சோம்னா எதுலனாலும் வந்து
சுற்றி வந்து வச்சுக்கலாம். அது போக வந்து ஏர் வந்து அடிக்கணும்னா ஒரு காற்று போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். முன்னாடி வீலுக்கும் வந்து அடிக்கலாங்க. கொஞ்சம் டீப் வந்து பெருசாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முன் வீலுக்கும் சேர்த்தாப்புல வந்து நம்ம வந்து அடிச்சிக்கலாம். யாராவதுக்கு பஞ்சர் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி நம்ம இதிலேருந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதனால் வந்து உலக கார்பன் டை ஆக்சைடு தான் உலக வந்து போகும். ஸோ அதனால் வந்து டயருக்கு எதுவும் ஆகுமா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா டயருக்கு எதுவும் ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு காற்றடிக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு ஃபுல்லாக காற்றை வந்து அதாவது இதில் எவ்வளோ ஏர் இருக்குன்னு தெரியாது ப்ரெஷரு. ஸோ அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. காற்று எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டு பழையபடி வந்து காற்று ரீஃபில் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைமில் எங்கேயும் நின்றுட்டு உருட்டிட்டு போகாமல் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.